படத்துலயோ இல்ல ஒரு சீரியல்லையோ பார்த்து இவங்க நல்லா நடிக்கிறாங்கங்கிறத தாண்டி இன்னைக்கு நம்ம ஆடிஷனே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் அனுப்ப சொல்லுங்கங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஓவர் நைட்ல நீங்க வந்து ஒரு கிரவுனை கையில கொடுத்துட்டீங்க அப்படின்னா ராஜாக்கு ஆள தெரியுமா? சக்தி இங்க வா, ரேகா இங்க வா, நீ என்னமா நடிப்ப தெரியுமா? அப்படிதான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க ஆடியன்ஸ். ஏன்னா நிஜ பேர் நிறைய இடத்துல நம்ம பதிக்கிறதுக்கான தளங்கள் ரொம்ப கம்மி. கோலங்கள் சீரியல் பார்த்துட்டு ஒரு பாட்டி வந்து ஏர்போர்ட்ல என்ன கூப்பிட்டு நல்லா திட்டுனாங்க. என்ன இப்படி வளர்த்தாங்க, அதனால நான் அப்படி வளர்க்குறேன் அப்படிங்கிறது பேரண்டிங் கிடையாது. பொய் சொல்லாதன்னு குழந்தைகிட்ட சொல்லி நீங்க போன்ல பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்னடா இது அப்பா பொய் சொல்றாரு, அம்மா பொய் சொல்றாங்க, நம்மள சொல்ல வேணாம்னு சொல்றாங்கன்னு யோசிக்கும். சின்னவங்க வந்து அவங்க யூகேஜி போறாங்க. பட் அவங்க வந்து உட்காந்து மம்மி ஐ திங்க் ஐ நீட் டு டாக் டு யூ ஃபார் சம் டைம். யூ வர் லிட்டில் ஆங்கிரி ஆன் மீ, டோன்ட் டூ திஸ் ஆன் மீ. அவங்க அதை வந்து ஒரு டிஸ்கஷனா கொண்டு வந்து என்கிட்ட பேசி அதை எனக்கு கன்வே பண்ணி எனக்கு ஐயோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க, புரிய வைங்க, ஓகே அப்படின்ட்டு போயிடுறாவ. என் பொண்ணுங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன், இசை கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். இதுதான் நான் அப்படின்லாம் யாருமே கிடையாது. நீங்க எல்லாம் மாத்திக்கலாம். திஸ் இஸ் மை நேச்சர், திஸ் இஸ் மை கேரக்டர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் சீரியல்ஸில் லீட்ஸாக பண்ணிட்டீங்க, வை நாட் சினிமா மேம்? நான் மகாநல்லுக்கு அப்புறம் வெங்கட்ராம் சாரோட ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி நானும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது அமையல. சீரியல் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்காகவே சில இடங்களில் ரிஜெக்ஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஏர்லி 20ஸ்லையும் அது இருந்தது, என்னுடைய லேட் டீன்ஸ்லையும் அது இருந்தது, இன்றைக்கும் அது இருக்குது. 5 வருஷமாக நான் நடிக்கல. ரிக்ரெட் எப்போ வரும்? நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொன்னால் தான் ரிக்ரெட் வரும். இந்த பொண்ணு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடும்டா, அதுக்கு நம்ம கேட்காம இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும்ல எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு. நல்ல விஷயங்களையும் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருக்கோம், கெட்ட விஷயங்களையும் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களுக்கு நம்மளால் போக முடியாமல் இருந்திருக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணது இது. ஸோ அதுக்கு நான் உட்காந்து புலம்புறதுல பிரயோஜனம் இல்லைல்ல. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. And you have 2 beautiful kids. Yeah. Beautiful daughters. And when it comes to girl kids or boy kids, இப்போலாம் வந்து கேர்ள் கிட்ஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு கிடையாது. 2 கிட்ஸுக்கும் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி நம்ம பேரண்ட் பண்ணுறது தான் அந்த அவங்கள அந்த சொசைட்டியில் வந்து ஒரு குட் ஹியூமனாக அவங்கள சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இடமா மாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? ஹவு இஸ் யோர் பேரண்டிங் டு யர் கிட்ஸ்? பேரண்டிங் டிஃபர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு பேரண்ட், கிட் டு கிட். நம்ம எல்லாரையுமே ஒன்றா ஒரு இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது. ஒரே கிளாஸில் இருந்தாலும் ஒரு குழந்தை ஏ வந்து 2வது மாதம் எழுதும், இன்னொரு குழந்தை 5வது மாதத்தில் எழுதும், இன்னொரு குழந்தை டேர்ம் முடிகிறப்ப தான் எழுதும். ஸோ நீங்கள் வந்து இந்த குழந்தை ஏ எழுதுது, நீ எழுதுன்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் நாட் பேரண்டிங். பேரண்டிங் ஆல்சோ நீட்ஸ் பேஷன்ஸ். பேரண்டிங் டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி இண்டிவிஜுவல் கிட். நம்ம குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும், குழந்தைக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் கொடுக்கணும், நிறைய இடங்களை அவங்கள கூட்டிகிட்டு போகணும், நிறைய விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். முதல்ல நம்ம நிறைய அன்லேர்ன் பண்ணணும். என்ன இப்படி வளர்த்தாங்க அதனால நான் அப்படி வளர்க்குறேன் அப்படிங்கிறது பேரண்டிங் கிடையாது. என்ன இப்படி வளர்த்துட்டாங்க, பட் நான் என் குழந்தைய இந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி ஒரு மாடலை நம்ம செட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் பேரண்டிங். அது பேரண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். சம்திங் தட் கண்டிப்பாக பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் இதை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னா என்ன விஷயம்? டிசிப்ளின் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே மாதிரி ஹம்பிள்னஸ் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு எப்போவுமே இருக்கணும். தே ஷுட் பி வெரி அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி. அது இருக்கணும் கண்டிப்பாக. அது நம்ம கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும். எத்திக்ஸ், வேல்யூஸ், மாரல்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா போதும், அவங்க வளர்ந்துருவாங்க. அது நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்மளும் செக் பண்ணிக்கணும். பொய் சொல்லாதன்னு குழந்தைகிட்ட சொல்லி நீங்கள் ஃபோனில் பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்னடா இது அப்பா பொய் சொல்கிறாரு, அம்மா பொய் சொல்கிறாங்க, நம்மள சொல்ல வேணான்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்கும். அதை நீங்கள் முதல்ல பண்ணாமல் இருந்தீங்கனால அந்த குழந்தை பண்ணாது. இட்ஸ் லைக் தேட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கிட்ஸ்க்கு மேம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையா, நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும்? எங்கள் வீட்டில் பொதுவாக நாங்கள் வந்து சண்டை போட மாட்டோம், பயங்கரமாக கத்த மாட்டோம். எதுவாக இருந்தாலும் டிஸ்கஷன்ஸாகவே இருக்கும், உட்காந்து பேசிப்போம். அதுவே இப்போ என் சின்னவங்க வந்து அவங்க யூகேஜி போகிறாங்க. பட் அவங்க வந்து உட்காந்து மம்மி ஐ திங்க் ஐ நீட் டு டாக் டு யூ ஃபார் சம் டைம். சொல்லுடா என்னென்ன. நோ, யூ ரிமெம்பர் வென் ஐ ஆஸ்ட் யூ தே ஃபார் சம்திங் யூ செட் யூ வில் நாட் கிவ் மீ, பட் ஐ வாண்டட் இட், யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ தேர், பட் யூ வர் லிட்டில் ஆங்கிரி ஆன் மீ, டோன்ட் டூ திஸ் ஆன் மீ அப்படின்னு அவங்க அதை வந்து ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வந்து என்கிட்ட பேசி
அது எனக்கு கன்வே பண்ணி எனக்கு ஐயையோ என்னடா இது இவன் நமக்கு ஓகேடா சாரிடா ராஜா, அம்மா அடுத்த வாட்டி வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எஸ், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க, புரிய வைங்க, ஓகே அப்படின்ட்டு போயிடுறா அவ. இதுதான் நான் கற்றுக்குறேன். நம்ம இருக்கிற விஷயத்த அவங்களும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது தான் நான் என்னுடைய பலமாக பார்க்குறேன். நிறைய விமன் இல்லை யாராக இருந்தாலுமே பின்னாடி ஒரு பேக் போன் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நம்மளை வந்துட்டு எமோஷனலாக வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கணுமா? அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. மை ஃபாதர் வாஸ் அ பிக் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ. மை ஃபாதர் டாட் மீ போல்ட்னஸ். ரொம்ப போல்டாக இருக்கிறது வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது. அது அங்கேருந்து வந்துச்சு. அம்மா கிட்ட பொறுமை. யாருன்னு இல்லைம்மா வேண்டாம்மா எதுக்குமா நமக்கு வம்பு, நம்ம வேலை இருக்கட்டும் நீலு, இட்ஸ் ஓகே, அவங்க பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, அது அவங்க தாட், நமக்கு என்ன போய் வழக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா, பரவாயில்ல இருக்கட்டும். அது எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது. ஓவராலாக ஒரு எங்கேயுமே வந்து மேனிப்புலேட்டிவாக இருக்கவே கூடாது, ஐ ஆம் திஸ் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இசைக்கிட்டேருந்து வந்தது. ஐ பிக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள். என் பொண்ணுங்க கிட்டேருந்து நான் கற்றுக்குறேன், இசைக்கிட்டேருந்து நான் கற்றுக்குறேன். இதுதான் நான் அப்படின்லாம் யாருமே கிடையாது. நீங்கள்லாம் மாற்றிக்கலாம். திஸ் இஸ் மை நேச்சர், திஸ் இஸ் மை கேரக்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது கரெக்டு, இது தப்பு, ஓகே இது என்கிட்ட தப்பான விஷயமா இருக்குது, அதை ஒதுக்கி வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் உள்ளே பார்க்கணும், உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், நீங்கள் என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். when it comes to acting which is not easy. ஏன்னா ஆக்டிங் வந்து நம்ம என்னதான் நம்ம அங்கே வந்து ஹாப்பியாக நம்ம ஜாய்ஃபுல்லாக ஒரு சீன் பண்ணாலுமே நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே அந்த மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நம்ம எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்கும். அது இட்ஸ் நாட் ஈஸி. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணில் வெளிப்படுத்துகிற விஷயங்கள், நம்ம ஆக்டிங் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் வேறு ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க? நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கோம். நல்ல விஷயங்களையும் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருக்கோம், கெட்ட விஷயங்களையும் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களுக்கு நம்மளால் போக முடியாமல் இருந்திருக்கு. பட் இது நம்ம சூஸ் பண்ணது, அது போய் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இது என்னோடய சாய்ஸ். என் அத்தை பையன் கல்யாணத்தை நான் அட்டென்ட் பண்ணணுமா இல்லை இன்றைக்கி நான் உட்காந்து ஷூட்டிங் பண்ணணுமான்னு நான் எடுத்த சாய்ஸ். ஸோ நான் சூஸ் பண்ணது இது. ஸோ அதுக்கு நான் உட்காந்து புலம்புறதுல பிரயோஜனம் இல்லைல்ல. அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? இட்ஸ் யுவர் சாய்ஸ்மா, யூ மேக் த சாய்ஸ். அப்போ யூ நோ ஆல்ரெடி யூ ஹாவ் டு அப்படிங்கிறது இட்ஸ் யுவர் டெசிஷன்ல, யாரும் திணிக்கல இல்லை. பட் அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணுமோ நம்மளோட கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்துடணும் 100%. இல்லைன்னா நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் அதை பண்ணக்கூடாது. அண்ட் நோ ரிக்ரெட்ஸ் ஆர் நோ லுக்கிங் பேக். தேவை இல்லையேம்மா, எதுக்கு ரிக்ரெட்? எப்போ வரும்? நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொன்னால் தான் ரெக்ரெட் வரும். நீங்கள் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லிட்டீங்கன்னா ரெக்ரெட்டே கிடையாது. நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது உங்களை தான். நோ சொல்ல பழகணும். அடுத்தவங்களுக்காகன்னு பார்த்து நம்ம சில விஷயங்களை சப்ரெஸ் பண்ணிக்கிறத சப்ரெஸ் பண்ணிக்காமல் இருக்கணும். முதல்ல நம்மளுடைய ஒப்பீனியனை வெளியில் சொல்ல பழகணும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத உடைச்சு நான் இது நினைக்கிறேன், உங்களுக்கு இது ஓகேவான்னு சொல்ல பழகணும். இதெல்லாம் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடும்டா, அதுக்கு நம்ம கேட்காம இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும்ல எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு. தெரியாமல் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அப்போ அதை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறாங்கன்னா ஏன் கேட்குறாங்க? நம்ம அதுக்கான ஸ்பேஸ், உங்களோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்பேஸ். அப்போ அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? இண்டிவிஜுவலோடது. இப்போ வந்து யங் ஜென்ரேஷன் ஜென்ஸீஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க, சீரியல்ஸ்லேயே இருக்கட்டும். நான் பார்க்குற டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா அப்போ வந்துட்டு லுக்காக இருக்கட்டும், ஆம்பியன்ஸ், அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்கும். இப்போ அது கிடையாது. இட்ஸ் குவைட் ட்ரமாட்டிக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நைட்டு தூங்க போகிறப்போ இருக்கிற மேக்கப்பாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேக்கப்பாக இருக்கட்டும், இந்த ட்ரமாட்டிக்காக மாறுற விஷயங்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரெண்டு பக்கமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மற்ற விஷயங்கள். லைக் நம்ம நிறைய வேறு படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், டெலிவிஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஹிந்தி சீரியல்ஸ் தமிழில் வருது, டப்பாய் வருது. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்போவுமே இருக்கிறத பார்க்குறத விட நம்ம எப்போவுமே இல்லாத ஒரு விஷயத்த ஸ்க்ரீனில் பார்க்க போகும்போது ஆடியன்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆல் தீஸ் பிளேஸ் அ ரோல். பட் பார்க்கும்போது எப்போவுமே அழகாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. வாட் யூ ஃபைன் லைக் இந்த ஒரு சேஞ்ச் வந்திருக்க வேண்டாம், நான் இருக்கிறப்போ இப்படி சோஷியல் மீடியா கண்டிப்பாக நான் சொல்வேன், சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு ஒரு லிபர்ட்டியோட எல்லார் கைக்குமே கிடச்சிருக்க வேண்டாம். அதை பயன்படுத்த நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணியிருந்தோன்னா
உலகம் ரொம்ப அழகா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலுமான மக்கள் அது வந்து அந்த பாசிட்டிவான வேல அத எடுக்கறதில்ல. அது ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். என் கையில செல்ஃபோன் இருக்கு. அந்த செல்ஃபோன்ல எனக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி பயன்படுத்தணுங்கிற டிசிப்ளின் எனக்கு இல்ல. அது வந்து நெறைய இடங்கள்ல என்னால அத பார்க்க முடியுது. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு. பட் பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்ட டிஸ்ப்ளே பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா அது மாறியிருக்கு. ஸோ, எப்போ ஒரு படத்துலயோ, இல்ல ஒரு சீரியல்லயோ பார்த்து இவங்க நல்லா நடிக்கிறாங்கங்கிறத தாண்டி, இன்னைக்கு நம்ம ஆடிஷனே வந்து Instagram லிங்க் அனுப்ப சொல்லுங்கங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஃபார் அன் ஆக்டர், ஃபார் அ கேமராமேன், ஃபார் அ டிரெக்டர் எதுவா இருந்தாலும் இந்த YouTube, Instagramங்கிறது அங்க பயன்படுது. பட் பெரும்பாலும் நெகட்டிவா நம்ம அத யூஸ் பண்றதால, அது மேல எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கவல இருக்கு. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியுமே ஜாஸ்தி இருக்கு. எப்போவுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 20 வருஷம்லாம் நடிச்சுட்டு வருவாங்க நிறைய பேர். சிலவங்க அந்த 1 வருஷம், 2 வருஷம், ஒரு சீரியல் அவ்வளோதான். அவங்க வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்தா நம்ம இன்ஃப்ளூயன்சரா பார்த்துருப்போம். அவங்கள நம்ம சீரியல்ல பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இருந்திருக்கும். இத பார்க்குறப்ப இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒரு சஸ்டெயின் ஆகுறதுங்கிறது ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கு பெரிய ரீசன் வந்து அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓவர் நைட்ல நீங்க வந்து ஒரு க்ரௌன கையில குடுத்துட்டீங்க அப்படின்னா, ராஜாக்கு ஆள தெரியுமா? தே ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வரணும்ல. ஒரு 4 செட்ல இருந்து அனுபவப்பட்டு, அது ஒரு பேஷனா இருந்து, அப்படி இருந்ததுன்னா தங்கிருவாங்க. அப்படி தக்க வச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. சோஷியல் மூலியமா வந்து அவங்க ஒரு இடத்த பிடிச்சவங்களும் இருக்காங்க. விட்டுட்டவங்களும் இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. நீங்க நிறைய ரோல்ஸ் வந்து வில்லியா தான் பண்ணியிருப்பீங்க. ஆனா ரியல் லைஃப்ல எப்படி வில்லி ரோல் குடுக்குறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க தான் ரொம்ப குழந்தையா இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் பீப்புளா இருக்காங்க. ஏன் இந்த சாஃப்ட் நேச்சர்ட் பீப்புளுக்கே எப்ப பார்த்தாலும் இந்த வில்லி ரோல் போகுது? அது அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த நடிக்கிற திறமை இருக்கு. அந்த திறமைய ரெகக்னைஸ் பண்றாங்க. அண்ட் நமக்குமே வந்து ரொம்ப சாஃப்ட்டா நெறைய பண்ணிட்டோம். நான் வில்லியா பண்ணது 2 ஷோ தான். லைக் 3 ஷோ. கோலங்கள் நான் நெகட்டிவ் பண்ணேன். வாணிராணி நான் நெகட்டிவ் பண்ணேன். அரண்மனை கிளி நான் நெகட்டிவ் பண்ணேன். மீதி எல்லாமே நான் லீட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 20, 30 ஷோவ வந்து ஒரு 3 சீரியல் டாமினேட் பண்ணுதுன்னா, அதுக்கான காரணம் அந்த ரோலுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கிற விதம். ஸோ ஐ திங்க் தட் கோஸ் டு த கிரெடிட் ஆஃப் அன் ஆக்டர். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த Yeah. ரோலுக்கு வெளியே இருக்கிற வர வெறுப்புகள் நம்ம Yeah. ஐலாண்ட்ல பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் அந்த வெறுப்பு தான். Yeah, நம்மளை correct. பார்த்து நம்ம கேரக்டரா ரெஜிஸ்டர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வெளியே இருந்து வர வெறுப்புகள் என்னைக்காச்சும் உங்களை வந்து பாதிச்சிருக்கா? சிலவங்க சில விஷயங்கள் சொல்றப்போ இனிஷியலி இப்போ நமக்கு வந்து ஜஸ்டிஃபைடா நம்ம ஃபீல் ஆகும். அப்பா நம்ம கேரக்டர் என்னமா ப்ளே இல்ல. பண்ணிருக்கோம். இப்போ கூட ஆடியன்ஸ் நெறைய மாறியாச்சு. இவங்க நடிக்கிறாங்கன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியும். இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியும். என்னோட நெஜ பேரு நீலிமாங்கிறது இப்போ நெறைய பேருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் கதாபாத்திரத்த வச்சு தான் எங்கள கூப்பிடுவாங்க. சக்தி இங்க வா, ரேகா இங்க வா, நீ என்னம்மா நடிப்ப தெரியுமா? அப்படிதான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க ஆடியன்ஸ். ஏன்னா நெஜ பேர் நெறைய இடத்துல நம்ம அப்போ வந்து பதிக்கிறதுக்கான தளங்கள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம நெறைய அப்போலாம் அத பத்தி பேசல இல்லையா? இப்போ ஆடியன்ஸ் மாறியாச்சு. இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்ல. அன்னைக்கு இருந்தது. நான் நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். கோலங்கள் சீரியல் பார்த்துட்டு ஒரு பாட்டி வந்து ஏர்போர்ட்ல என்ன கூப்ட்டு அது பிராமின் பாட்டி வேற நல்லா திட்டுன்னு திட்டுனாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு கூப்பிட்டு, "இல்ல அப்படி கிடையாது. அவ ஆத்துல வேற மாரி இருப்பா. ஸ்க்ரீன்ல வேற மாரி நடிக்கிறா." அப்படி இப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தென் ஷி அண்டர்ஸ்டுட். ஓகே ரேகாங்கிறது அவ நடிக்கிறா. இவ பேரு வேற, இவளுக்கு வேற லைஃப் இருக்குன்னு. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வர்ற ஃபீட்பேக் எல்லாமே, "மேடம் நீங்க நல்லா நடிக்கிறீங்க. உங்க நடிப்பு நல்லா இருக்கு." அப்படிதான் வருது. அது சந்தோஷமா இருக்கு. மேம் இவ்வளோ வருஷத்துல நீங்க சீரியல்ஸ்ல லீட்ஸா பண்ணிட்டீங்க. வை நாட் சினிமா மேம்? I never thought of cinema. I never thought of cinema when I was in my early teens or late teens or in my 20s. I've always wanted to be a character person. I've always liked it. I did try after Nan Mahanalla, but it didn't work for me. நான் மகாநல்லுக்கு அப்புறம் வெங்கட்ராம் சாரோட ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி நானும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது அமையல. அவங்க வந்து அப்போவே என்னை ஒரு சீரியல் முகமாக பார்த்துட்டாங்க. ஸோ சீரியலில் பண்ணவங்களுக்கு சினிமா வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். பட் நான் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து படங்களில் நடிக்க முடிஞ்சதே எனக்கு ஒரு பெரிய
ஐ திங்க் இட்ஸ் லக். அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும்ல மேம். இப்போ எல்லாருமே டெலிவிஷன்லேருந்து உள்ள சினிமாக்குள்ளே போகிறப்போ இவங்க சீரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இப்போல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறப்போ இல்லை நம்ம சீரியல் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்காகவே சில இடங்களில் ரிஜெக்ஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே இருக்குமா அது? அதுதான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஏர்லி 20ஸ்லேயும் அது இருந்தது, என்னுடைய லேட் டீன்ஸ்லேயும் அது இருந்தது, இன்றைக்கும் அது இருக்குது. 5 வருஷமாக நான் நடிக்கல, இப்போ தான் மறுபடியும் நடிக்கிறேன். அது ஒரு தெலுங்கு சீரியல், ஒரு நெகட்டிவ் ரோல் இப்போ நான் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ குட் see a difference. ஏன் நீலிமா மறுபடியும் சீரியலில் ஆரம்பிச்சிட்டிங்க, படம் பண்ணியிருக்கலாம்ல, ஓடிடி பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு சீரியல் பண்ணுறீங்க? ஐம் லைக், எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் இங்கே நடித்தாலும் அதே நடிப்பு தான், அங்கே நடித்தாலும் அதே நடிப்பு தான். மேபி சம்பளத்தில் மாறும், விசிபிலிட்டியில் மாறும், மீடியம் மாறும். பட் ஆஸ் அன் ஆக்டர் யூ கிவ் த சேம் ஸ்டஃப் எவ்ரிவேர் இல்லையா? ஐ எம் ஓகே வித்துட்டு தான் நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே. அது இப்போவும் இருக்குது. இட்ஸ் தேர். எப்பவுமே கஷ்டம், எராடிகேட் பண்ண முடியாது. அந்த 5-6 வருஷம் நீங்கள் வந்துட்டு நடிக்காமல் இருந்தப்போ கண்டிப்பாக கேள்வி வந்திருக்கு, என்ன இவங்களை காணும்? ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரப்போ நல்லா கோவிட்ல தான் மறுபடியும் வாணி ராணி ரீடெலிகாஸ்ட், மெட்டியோலி ரீடெலிகாஸ்ட், கோதங்கள் ரீடெலிகாஸ்ட். நடிக்கலைன்னாலும் நான் டிவியில் வந்துட்டே தான் இருந்தேன். 5-6 வருஷம் ப்ராஜெக்ட் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து டெலிவிஷனில் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லி படங்கள் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கவே இல்லை. அண்ட் திஸ் இன்டர்வியூ வாஸ் ஸோ அமேசிங். தேங்க்யூ. லைக் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எப்படி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி டெசிஷன் எடுத்துக்கலாம், அண்ட் தேன் பிளேமிங் சம்ஒன் எல்ஸ். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கணுன்னு சில விஷயங்கள் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும். இட் வாஸ் ஸோ அமேசிங். ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் யோர் ஹைட்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஃபார் யோர் all projects, ma'am. Thank you so much. Thank you, Nikita. Thank you so much. Thank you, IBC Mangai. Thank you for having me. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதில் எந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த 1/2 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வர்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.